வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எளிமையான வாழ்க்கை, ஆழமான இறைபக்தி, நற்கருணை, ஆண்டவர் மீது அளவற்ற அன்பு இவைகளின் உருவமாக வாழ்ந்தவர் தூய பாஸ்கல் பைலோன். 1540ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் பக்தியிலும் ஜெபத்திலும் வளர்ந்தார். 7 வயதிலிருந்தே ஆடுகளை மேய்த்தார். ஆனால் கையில் எப்பொழுதும் புத்தகம் இருக்கும். தனக்கு படிக்க தெரியாததால் வழியில் சந்திக்கும் படித்தவர்களிடம் அவர் வாசிக்க சொல்லி அறிவை வளர்த்து கொண்டார். 21 வயதில் இறைவனின் அழைப்பை உணர்ந்து பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். அதன் பிறகு அவரது வாழ்க்கை முழுவதும் நற்கருணை ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டது. இரவு முழுவதும் நற்கருணை முன் முழங்காலிட்டு அமர்ந்து மணிக்கணக்காக ஜபித்தார். ஒரு நாள் நற்கருணையில் இயேசு உண்மையாக இருக்கிறார் என்று அவர் போதித்த போது சிலர் அவரை கொல்ல முயன்றனர். ஆனால் அவர் பயப்படவில்லை. இயேசுவின் அன்பை தொடர்ந்து அறிவித்தார். பாஸ்கல் பைலோன் அடிக்கடி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தந்தையின் இதயமும் தாயின் அன்பும் நீதிபதியின் மனசாட்சியும் கொண்டிருக்க வேண்டும். அதுவே பரிசுத்த வாழ்க்கையின் அடையாளம். இன்று தூய பாஸ்கல் பைலோன் நமக்கு கற்றுத்தரும் பாடம் நற்கருணை, ஆண்டவரை ஆழமாக நேசிக்க வேண்டும். நாமும் இன்று ஜபத்தில் வளர்ந்து இயேசுவோடு இணைந்து வாழ முயற்சிப்போம். தூய பாஸ்கல் பைலோனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.